ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது பேசிக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். பேசிக் ஸ்டிச்சுக்கு நம்ம நீடிலை பற்றியும் த்ரெட்டை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அயன் நீடில் இருக்குது. அயன் நீடில் த்ரெட் ஒர்க்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பீடு ஒர்க்குக்கான நீடில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லென்த்து மெலிசாக இருக்கும். மெலிசாக இருக்கும் போது நம்ம நிறைய பீடு கொக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பீடு ஒர்க்குக்கும் யூஸ் ஆகும் பீடு ஒர்க் நீடில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது உட்டன் நீடில் பார்க்க போகிறோம். உட்டன் நீடிலும் மெலிசாக தான் இருக்கும். நிறைய பீடு கோர்த்து ஸ்டிச் பண்ண முடியும். இந்த மூணு நீடிலுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது துலிப் நீடில். துலிப் நீடில் நம்பர் 14 த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து துலிப் நீடிலே நம்பர் 13 இருக்குது. 13 பீடு ஒர்க்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். பீடு துலிப் நீடிலில் நிறைய லோட் பண்ண முடியாது. கம்மியாக தான் லோட் பண்ண முடியும். கம்மியாக லோட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண முடியும். ரெண்டு நீடிலுமே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அயன் நீடில் ரொம்ப அதிகமாக லோடு கொடுத்து பீடு ஒர்க்குக்கு லோடு கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக அது ரெண்டு நீடிலுமே பெஸ்ட்டு தான். உங்களுக்கு என்ன நீடில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது த்ரெட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜரி த்ரெட்டு தான் இருக்குது. ஜரி த்ரெட்டு செயின் ஸ்டிச் போட போகிறது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஜரி த்ரெட்டு ஸ்விங் த்ரெட் பார்க்க போகிறோம். ஸ்விங் த்ரெட்டு நம்ம பீடு ஒர்க்குக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஸ்விங் த்ரெட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்க போகிறோம். ஜரியிலே சில்வர் கலர் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் சில்வர் கலர் வச்சுருக்கேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது சில்க் த்ரெட் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட்டில் பெல் பிராண்டு நல்ல பிராண்டு. கலர் என்கிட்ட ஒய்லட்டில் லைட் கலர் இருக்குது, டார்க் கலர் இருக்குது. ரெண்டு கலர் வச்சுருக்கேன். நம்ம சில்க் த்ரெட்டு டபுள் நூலாக தான் போட்டு யூஸ் பண்ணணும். இப்போது த்ரெட்டோடைய மேலே இருக்க ஸ்டிக்கர் நம்பர் 17. இது எதுக்காக உங்களுக்கு காட்டுறேன்னா, நூல் நமக்கு தீந்துருச்சுன்னா நம்ம கடையில் போய் வாங்கும்போது இதே சேம் கலர் கிடைக்காது. அதுக்காக தான் த்ரெட்டு மேலே இருக்கிற ஸ்டிக்கரை உங்களுக்கு நம்பரோடு சொல்கிறேன். அதே மாதிரி பெல் பிராண்டுனா பெல் பிராண்டில் அந்த நம்பரில் மட்டும்தான் நமக்கு த்ரெட்டு கிடைக்கும். வேறு கலரில் கிடைக்காது. அடுத்தது நம்பர் 15 பார்க்க போகிறோம். 15ம் அந்த லைட் கலர், ஒய்லட் கலர்லேயே லைட் கலர் இருக்கும். ரெண்டுமே வேறு வேறு நம்பரு. கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும். லைட் கலர்லேயும் இருக்குது, டார்க் கலர்லேயும் இருக்குது. டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம இந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு நம்ம அந்த ஸ்டிக்கரை எடுத்து மடித்து த்ரெட்டோடைய ஹோலில் எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வச்சோம்னா நூலுக்கு தீர்ந்ததுக்கப்புறமும் நம்ம அந்த ஸ்டிக்கரை வச்சு கடையில் வாங்கிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பாபின் கேஸ் தான் பார்க்க போகிறோம். பாபின் கேஸ் எதுக்காக பார்க்க போகிறோன்னா, நம்ம சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது 2 நூலாக தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம பாபின் கேஸில் த்ரெட்டை சுற்றிக்கிட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போது 2 நூலாக வாங்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குன்றதில்ல. நம்ம இப்போ பிகினருன்றதுனால நமக்கு ஒரு நூல்லே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். நம்ம அதனால் பாபின் கேஸு நம்ம சுற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.